பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்ற மாரி, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸை இந்த விஜய் டிவி விடுறதாக இல்ல. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸை வச்சு தான் நாங்க ஷோ நடத்துவோம் அப்படின்னு தலகீழ நிக்கிறானுங்க. இந்த ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 6க்கு பிக் பாஸ் போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய கமருதீன், கானா வினோத், விக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா, ஆரோரா சின்க்ளேர், திவ்யா கணேசன் சொல்லி அப்பத்தா வெர்சஸ் இப்பத்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஷோவை ஒன்று எடுத்து வச்சிருக்கிறானுங்க. அதனுடைய ப்ரோமோ வந்து ஒன்னொன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் சமூக ஊடகங்களில் விஜே பார்வதிக்கு எதிராக பார்வதியை கூப்பிடல பார்த்தீங்களா, கமருதீனை மட்டும் கூப்பிட்டுட்டு பார்வதியை கூப்பிடலன்னா என்ன அர்த்தம்? டேய், பார்வதிக்கு இந்த ஷோவில் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இவனுங்க கமருதீன் பார்த்தீங்களா, அவர் ஆரோரா சின்க்ளேரோட ப்ரோமோவில் ஒன்றா கையில் ரோஸை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாருங்க. கமருதீன் ஆரோரா சின்க்ளேர் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருக்கிறானுங்க அப்படின்னு சமூக ஊடகங்களில் புலம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. டேய், கமருதீன் ஆரோரா சின்க்ளேர் பக்கத்தில் தானே உட்காந்துருந்தான், மடியிலேயே உட்காந்துருந்தான். கமருதீன் ஆரோரா சின்க்ளேரோட சேர்ந்து தானே கேமராவை பார்த்து தானே ரோஸை நீட்டிகிட்டு இருந்தான். என்னமோ ஆரோராவை நிற்க வச்சு கமருதீன் ரோஸை நீட்டி ஆரோரா ஐ லவ் யூ அப்படின்னு அவன் சொன்ன ரேஞ்சுக்கு சமூக ஊடகங்களில் ஏன்டா கதர்னு கதறீங்க? சரி, கமருதீன் ஆரோரா கூட உட்காந்து ரோஸை நீட்டினா, அங்கே கமருதீன் ஆரோரா 2 பேர் மட்டுமா உட்காந்து ரோஸை நீட்டினாங்க? கூட கானா வினோத்தும் சேர்ந்து தானே உட்காந்து ரோஸை நீட்டினான். ஆனால் இவனுங்களுக்கு தகுந்தாப்புல கமருதீன் மற்றும் ஆரோரா சின்க்ளேர் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி சமூக ஊடகங்களில் பார்த்தீங்களா, பார்வதியுடைய ரசிகர்களே, கமருதீன் வந்து ஆரோரா சின்க்ளேரோட பேச்சப் ஆயிட்டான், பார்வதிக்கு விபூதி அடிச்சிட்டான் அப்படின்னு அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருக்கானுங்க. சரிடா, கமருதீன் மேல வேற ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? ஆமாங்க, அந்த கார் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷோட கமருதீன் உட்கார்ந்து இருந்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எப்படிங்க பார்வதியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது திவ்யா கணேஷ் கூட கார்ல வந்து ஒண்ணா உட்கார்ந்துருக்க முடியும்? அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு கமருதீன் பார்த்தீங்கன்னா வீணா கூட சேர்ந்து வந்தா மகாலட்சுமியே அப்படின்னு டான்ஸ் எல்லாம் ஆடுறாருங்க. எப்படிங்க இன்னொரு பொண்ணோட கமிட்டடா இருக்கும்போது மற்ற பொண்ணுங்க கூட வந்து ஒன்றா காரில் உட்கார முடியும், ஒன்றா வந்து ரோஸை நீட்ட முடியும், கேமராக்கு முன்னாடி ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆட முடியும்? இதை நாங்கள் கண்மையாக வண்டிக்கிறோம். என்னது கண்மையாக வண்டிக்கிறோமா? வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் கமருதீனுக்கு எதிராக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டேய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா? இதெல்லாம் பார்த்து பொசசிவ் ஆக வேண்டியது, இதெல்லாம் பார்த்து புலம்ப வேண்டியது விஜே பார்வதி. அவளே ஒரு பக்கம் ஓரமா அமைதியா இருக்கிறா. நீங்க ஏன்டா கதறீங்க? ஏன் கத்துறீங்க? ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான். கமருதீன் மற்ற பொண்ணுங்க கூட பழகுறது இவங்களுக்கு கஷ்டமா இருக்கான். டேய், உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி சீப்படுத்து ஒளிய வச்சா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே போல கமருதீன் மற்றும் ஆரோரா மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை கிராப் பண்ணி சமூக ஊடகங்கள்ல எடுத்து போட்டு அவதூறு பரப்புனா பார்வதி அதை பார்த்துட்டு, கமருதீன் என்ன காரியம் பண்ணிட்ட, ஆரோராவோட உட்காந்து மண்டி போட்டு கையில் ரோஸோட கேமரா முன்னாடி போஸ் கொடுத்துருக்குற, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா, நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு விஜே பார்வதி கமருதீனை பார்த்து சொல்லிடுவாளாம். டே முட்டா பசங்களா, கமருதீன் என்ன ஆரோரா சின்க்ளேரை நிற்க வச்சு அன்பே ஆரோரா ஐ லவ் யூ அப்படின்னாடா சொன்னா? அவன் ஆரோரா சின்க்ளேரு, கானா வினோத் எல்லாரும் முட்டி போட்டு கேமராவை பார்த்து ரோஸை காட்டியிருக்காங்க. இதை வந்து கட் பண்ணி அவதூறு பரப்புறீங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமான மனநல கொண்டவங்களா இருப்பாங்க. அடுத்ததாக திவ்யா கணேஷோடைய முகத்துல தண்ணி பட்டுருதுங்க. அந்த தண்ணியை துடைக்கிறதுக்கு கமருதீன் வந்து கர்ச்சீப்பை கொண்டு போய் திவ்யா கணேஷுக்கு கொடுக்குறாரு. ஐயோ கமருதீன், கர்ச்சீப் கொடுத்துட்டீங்களே, உங்களுடைய நிலைமையை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு, வெளியில போய் என்ன பண்ண போறீங்க? விஜய பார்வதி அப்படியே திவ்யாவுக்கு வந்து கமருதீன் கர்ச்சீப் கொடுத்ததை பார்த்துட்டு, டே கமருதீன், நீ என்னடா திவ்யா கணேஷுக்கு கர்ச்சீப்பெல்லாம் கொடுத்துருக்க, இது எவ்வளோ பெரிய கயவாளித்தனம் தெரியுமா, உன்னை நான் வந்து பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாளாம். ஏன்னா இவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ், அதுக்கே அறிவில்லை, அதுக்கே மேல் மாடி காலியாக இருக்குது. கமருதீன் வந்து கர்ச்சீப் கொடுக்கறதுனால விஜே பார்வதி ஒன்றும் கமருதீனை விட்டுட்டு போயிட மாட்டா அப்படின்னு. அப்போ வன்மத்தில் இருக்கிறது யாரு? இந்த திவ்யா கணேஷ் தான். உண்மையிலேயே விஜே பார்வதி இதெல்லாம் பார்த்து பொசசிவாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரோரா சின்க்ளேர் கமருதீனோட பண்ணதை பார்த்து விஜே பார்வதி பொசசிவாக ஃபீல் பண்ணாலான்னு கேட்டால் ஆமாம், 100% ஃபீல் பண்ணா. ஒய்? பிகாஸ் இட்ஸ் அ ரியாலிட்டி ஷோ. அவங்க உண்மையாகவே ஒரு லைஃப்பை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வாழ்ந்தாங்க, அதனால் அவள் பொசசிவாக ஃபீல் பண்ணா. இந்த ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்டேஜ்டு ஷோடா, இட்ஸ் அ ஸ்கிரிப்டட் ஷோ. அதனால் அவங்க சொல்லி கொடுக்குற
அப்படிங்கிறத அப்படியே பண்றாங்க. இதுக்கும் அதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு முட்டாளடாவா இருப்பா விஜய் பார்வதி. இப்படியெல்லாம் நீங்க திவ்யாவையும் கமருதீனையும் சேர்த்து வச்சு பேசுறது, ஆரோரா சின்க்ளேரையும் கமருதீனையும் சேர்த்து வச்சு பேசுறது, இப்படியெல்லாம் பேசிட்டா விஜய் பார்வதி வந்து பொசசிவ் ஆகி கமருதீனை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு இவனுங்க யோசிக்கிறானுங்கன்னா, மண்டக்கோளாறு உள்ளவங்க லூசு பசங்க. இவங்களுக்கு பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து இருக்கிறது புடிக்கல. எரியக்கூடாத இடமெல்லாம் எரியுது. எப்படியாவது இந்த ஜோடி பிரிஞ்சிராதா? அதாவது பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து இருக்கிறத எப்படி பல பேர் பார்த்து ரசிக்கிறாங்களோ, அதே போல அவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிஞ்சிரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறானுங்க. அந்த கூட்டம் தான் சமூக ஊடகங்கள்ல கமருதீனை திவ்யா கணேஷோட, ஆரோரா சின்க்ளேரோடலாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசி, எப்படியாவது நம்ம இந்த மாதிரிலாம் கமருதீனை பத்தி கேவலமா மத்த பெண்களோட சேர்த்து வச்சு பேசினா பார்வதி விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு நினைக்கிறானுங்க. இந்த சோசியல் மீடியால பேசிக்கிறானுங்க பாருங்க. ஆரோரா சின்க்ளேர், கானா வினோத் மற்றும் கமருதீன் இந்த 3 பேருக்கு நடுவுல எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் இருந்துச்சு தெரியுமா? எந்த நேரத்துல இந்த விஜய் பார்வதி உள்ள வந்தாலோ ஒட்டுமொத்தமா எல்லாமே நாசமா போச்சுங்க அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. சரிடா, கமருதீன் வந்து பார்வதி பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் கானா வினோத் மற்றும் ஆரோரா சின்க்ளேர் இவங்க 2 பேருக்கு நடுவுல பியூட்டிஃபுல்லான பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது எந்த லட்சணத்துல இருந்துச்சு? இதே கானா வினோத் டைட்டில் வின்னரா வரவேண்டிய ஒருத்தனை அவன் மண்டைய கழுவி மேனுப்புலேட் பண்ணி அவன் பெட்டி எடுத்துட்டு போனதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஆரோரா சின்க்ளேர் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு ஃப்ரெண்டுன்றவ அவனுக்கு இன்னொரு பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலனா கூட பரவாயில்ல, அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு காரணமாக இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் கமருதீனை மேனிப்புலேட் பண்ணி விஜய் பார்வதிட்ட இருந்து கமருதீன் வந்து வெளியில வர்றதுக்கு முக்கிய காரணமாக அமைந்த நபர் இந்த ஆரோரா சின்க்ளேர். ஃப்ரெண்டுன்றதெல்லாம் தாண்டி விஜய் பார்வதியுடைய கண் பார்வைக்கு முன்னாடியே கமருதீனோட கட்டி பிடிக்கிறது, கமருதீனோட எல்லை மீறி விஜய் பார்வதியோட ஃபீலிங்ஸ்ல விளையாண்டது அப்படின்னு இந்த ஆரோரா சின்க்ளேர் கமருதீன் கிட்டயும் சரி, கானா வினோத் கிட்டயும் சரி 2 பேர்கிட்டயுமே உண்மையா இருந்ததில்ல. வாரம் இருக்கிறவன் எல்லாருக்கிட்டையும் தகவலை வாங்கி அது விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லி ஒரு கேவலமான கேம் ஆடினது தான் ஆரோரா சின்க்ளேர் பண்ண வேலை. இவங்க 3 பேருக்கு நடுவில் பியூட்டிஃபுல்லான பாண்ட் இருந்துச்சாம். அது வந்து விஜய் பார்வதி வந்ததுனால கெட்டு போச்சாம். இந்த கமருதீன் அப்படின்றவன் உண்மையிலேயே பாவம். விஜய் டிவியை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோமே, நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த ஐடி வேலையே விட்டுட்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் விஜய் டிவி தானே. விஜய் டிவியில் தான் நமக்கு ஷோ இருக்குது, விஜய் டிவியில் தான் நமக்கு சீரியல் இருக்குது, நம்மளுடைய ஒட்டுமொத்த கரியருமே விஜய் டிவியை நம்பி தானே இருக்குது. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆமாசாமி போட்டு தானே ஆகணும் அப்படின்னு வேற வழி இல்லாமல் அவன் போய் ஷோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கான்டா. அது புரியாமல் அவன் அரோரா சின்க்ளேரோட போய் கூத்தடிச்சிட்டு இருக்கிறான். அவன் திவ்யா கணேஷோட பார்த்தீங்களா ஜாலியாக வந்து காரில் உட்காந்துருக்கிறான். இப்படின்னு நாக்கு மேலே பல்ல போட்டு கேவலமாக பேசாதீங்கடா. ஒருத்தன் கரியருக்காக பண்ணுறதும் ஒருத்தனோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்காக பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த தற்குறிங்களை வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த தற்குறிகளை பார்த்து தான் கேட்குறேன். கொடைக்கானலில் விஜய் பார்வதியோட நாய்க்குட்டியோட கமருதீன் போஸ்ட் கொடுத்துருந்தது உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அதை இன்னும் ஒரு சில தற்குறிங்க அது கேரளாவில் எடுத்தது. ஏன்டா டேய், கமருதீன் கேரளாவுக்கு போனால் சரி, பார்வதியோட நாய்க்குட்டி எப்படிரா கேரளாவுக்கு போயிருக்கும்? நடந்தே போயிருக்குமோ? இல்லை வந்து மதுரையில் பஸ்ஸை பிடிச்சி அப்படியே கொச்சின், எர்ணாகுளம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டு கேட்டு எடுத்து போய் இறங்கியிருக்குமோ? கமருதீனுக்கு நாய் வளர்க்குற பழக்கம் இல்லை. கமருதீனோட அந்த வீடியோவில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்வதியோடைய நாய்க்குட்டி தான். அப்போது அவங்க 2 பேரும் கொடைக்கானலுக்கு போகும்போது பார்வதி தான் அந்த வீடியோவை எடுத்துருக்கிறாங்க கமருதீனோட அந்த நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி. ஸோ 2 பேரும் கொடைக்கானலுக்கு போயிருக்காங்கன்றது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இது வந்து ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு கமருதீனும் பார்வதியும் கேரளாவுக்கு போனாங்க, அங்க எடுத்த பிக்சர் அப்படின்னு நிறைய பேர் மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு வராங்க. உண்மை என்னன்னா கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேருக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்ன்றது மியூச்சுவலாக இருக்குது, நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் அரோராவுடன் எல்லை மீறும் கமருதீன், திவ்யா கணேஷுக்கு கர்ச்சீஃப் கொடுத்த கமருதீன் அப்படின்னு எவனாவது கிறுக்கைங்க தலைப்பு போட்டு வீடியோ போட்டாங்கன்னா அதை நம்பாதீங்க. கமருதீன் இஸ் வெரி ஹாப்பி வித் விஜய் பார்வதி அப்படின்றது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரி, மக்களாகிய உங்கள்கிட்டயே கேட்குறேன், கமருதீன் இந்த ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 6ல் அரோரா சின்க்ளேரோட திவ்யா கணேஷோட ரொம்ப ஒன்றும் ஒன்றா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு பழகி கொண்டு இருக்கிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.